Daily. Taste the Daily. சென்னை வானகரத்தில் இன்று நடைபெறும் தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழா ஏற்பாடுகள் மும்முரம். விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து முன்னாள் அமைச்சர்களும் ஆய்வு. கோவையில் வள்ளிக்கும்மி நடன அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் வள்ளிக்கும்மி நடனம் ஆடி அசத்தல். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு இலவசமாக கொண்டு வந்த பாதாள சாக்கடை திட்டத்தில் கோவையில் வீட்டிற்கு 20,000, 30,000 ரூபாய் என மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு லஞ்சம் பெற்று மோசடி. லஞ்ச விவகாரம் வெளியாகாமல் தடுக்க நியூஸ் ஜே செய்தியாளரிடம் திட்ட மேனேஜர் பேரம் பேசிய ஆடியோ வெளியானது. நம்ம இன்ஜினியர் நம்பர் கொடுத்தாங்க, உங்க நம்பர் நீங்க தானே வந்தானே இந்த பிரச்சனைக்கு? ஆமாண்ணா. ஆனா அது காலையில ஏதோ டிவியில எதுவும் பண்ணிடுறாங்கன்னா நம்மளால கூட பார்க்க சொல்றோன்னா அவங்க ஏதோ மக்கள் புரியாம பண்றாங்க. நீங்க நான் ப்ராஜெக்ட் மேனேஜருங்க. நம்மளை நம்பி ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்மளை நம்பி ஓனரை ஒப்படைச்சிருக்காருங்க. ஏதாவது போறாங்க, நான் செலவுக்கு தர சொல்றேனுங்க. நம்ம இன்ஜினியரே தர சொல்றேனுங்க. ஒரு 5,000 ரூபாய் தர சொல்றேனுங்க. 5,000 ரூபாய் தர சொல்றீங்களா? தமிழகம் முழுவதும் பல்வேறு நியாய விலை கடைகளில் துவரம் பருப்புக்கு கடும் தட்டுப்பாடு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசால் மக்களுக்கு முறையான உணவுப் பொருட்களை கூட விநியோகம் செய்ய முடியவில்லை என மக்கள் காட்டம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மதுபோதையில் 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தற்காலிக ஆசிரியர் சிக்கினார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகள் முதல் இளம்பெண்கள் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் கொடூரம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் திமுக கவுன்சிலர்கள் தன்னை மிரட்டி வருவதாக மணிமுத்தாறு திமுக பெண் பேரூராட்சி தலைவர் புலம்பல். மேடைக்கு மேடை சமூக நீதி பேசி நாடகமாடும் திமுகவினர் சொந்த கட்சியில் நடக்கும் சாதிய கொடுமைகளை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் விமர்சனம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 60,000 மின்சார பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாக வைத்திருக்கும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு. காலி பணியிடங்களால் மின் வாரிய பணிகளை விரைந்து செய்ய முடியாமல் திண்டாடுவதாக அதிகாரிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் காங்கிரஸ் MLAவின் செருப்பை செவிலியர் எடுத்து தரும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மக்களின் உயிர்காக்கும் பணி செய்யும் செவிலியர்களை இப்படி அவமரியாதை செய்வதுதான் கதர்கட்சி மாடலா என மக்கள் கேள்வி. பழனியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்த 3 பேரிடம் இருந்து 50 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் குட்கா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். தலைநகர் சென்னையில் இருவேறு பகுதிகளில் இருந்து சுமார் 16 கிராம் மெத்தபெட்டமைன் 27 போதை மாத்திரைகள் சிக்கியது. IT ஊழியர் உட்பட 3 பிடிபட்ட நிலையில் விடியா ஆட்சியில் போதை புழக்கத்தால் பலரும் தவறான வழியில் செல்வதாக பொதுமக்கள் வேதனை. கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் அரசால் தமிழக DIG-இடமே மிரட்டி பணம் பறிக்க துணிந்த இணைய மோசடி ஆசாமிகள். மக்களின் செல்போன் எண்கள் மோசடி ஆசாமிகளுக்கு கிடைப்பது எப்படி என விசாரிக்காமல் மெத்தனம் காட்டும் சைபர் கிரைம் பிரிவு போலீசார். திருச்சி மாவட்டம் துறையூர் வனத்துறையினரின் அலட்சியத்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மலைவாழ் மக்கள் வேதனை.
தங்கள் சொந்த பட்டா நிலங்களில் விளைகின்ற முந்திரி, மலை சவுக்கு போன்ற முதிர்ந்த மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கிடைக்காமல் 8 மாதமாக அலைக்கழிக்கப்படுவதாக புகார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஒரே நாளில் மர்மமான முறையில் உயிரிழந்த இருவரின் சடலங்கள் கைப்பற்றப்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். பிள்ளையார் நத்தம் அருகே 66 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலமும், பொன்மாந்திர புதூர்பட்டி கிராமத்தில் இளம்பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. சென்னை வெள்ளிவாக்கத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் திடீர் மரணம். மறுவாழ்வு மையத்தின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மணமகிழ் மன்றத்தில் தகராறு. மதுப்பிரியரை கம்பு மற்றும் ஆயுதங்களால் கண்மூடித்தனமாக தாக்கிய தனியார் பார் ஊழியர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அரசு பேருந்து நடத்துனர் மீது சரமாரி தாக்குதல். மதுபோதையில் டிக்கெட் வாங்குவது சம்பந்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் வெறிச்செயல். திருப்பூரில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கால்நடைகளுடன் முற்றுகையிட்ட விவசாயிகள். கடந்த 6 மாதங்களில் 400 கோழி, ஆடுகளை தெருநாய்கள் கடித்துக் கொன்றதாக விவசாயிகள் வேதனை. மதுரை சோழவந்தான் அருகே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை தொடர்ந்து நடத்த கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் விவசாயிகள் சாலை மறியல். நானும் டெல்டாக்காரன் என விளம்பரம் செய்யும் ஆட்சியாளர்கள் விவசாயிகளின் நலன் குறித்து சிந்திப்பதே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒரு சொட்டு மது கூட இருக்காது என சொன்ன ஸ்டாலின் ஆட்சியில் மது ஆறாக ஓடுவதாக மக்கள் வேதனை. அனைத்து காவல் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பதிவுகள் 18 மாதங்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத திராவிட மாடல் அரசு. சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 2 மாதங்களுக்கு மட்டுமே சிசிடிவி கேமரா பதிவுகள் பராமரிக்கப்படும் அவலம். உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் இரு தரப்பினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு. இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக திமுக நிர்வாகி மருத்துவமனையில் பஞ்சாயத்து செய்த நிலையில் கலவர பூமியான மருத்துவமனை. சிவகங்கை மாவட்டம் இளங்குடி கிராம சபை கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய பொதுமக்களை ஊராட்சி மன்ற தலைவரின் ஆதரவாளர்கள் தாக்க முயன்றதால் பரபரப்பு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என வாக்கு கேட்ட ஸ்டாலின் ஆட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் ஊராட்சியில் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள். நீதிமன்றம் உத்தரவிட்டும் குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விடாமல் திமுகவினர் அராஜகம் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சியில் புதிதாக போடப்பட்ட சிமெண்ட் சாலைகள் 3 வாரத்தில் பெயர்ந்த அவலம். நமக்கு நாமே என திட்டம் போட்டு விளம்பரம் செய்தது இப்படி முறைகேடுகளில் ஈடுபடத்தானா என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. சென்னை KK நகர் வட்டார போக்குவரத்து அலுவலரின் நேரடி உதவியாளர் மீது திருட்டு வாகனங்களுக்கு போலியான சான்றிதழ் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. ஒரு JCB இயந்திரத்திற்கு 3 உரிமையாளர்கள் என தவறான சான்றிதழ் வழங்கியதாகவும் கடலூரைச் சேர்ந்தவர் புகார். 3ஆம் பாலினத்தவருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். 6 வார கால அவகாசம் வழங்கி தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டையில் சாக்கடையில் மிதக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலக பகுதி.
5 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் வேதனை. நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி தூய்மை பணியாளர்கள் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் அவலம். தூய்மை பணியாளர்களுடன் பிரியாணி சாப்பிட்டு நாடகமாடும் உதயநிதியும் டீ குடித்து விளம்பரம் செய்யும் ஸ்டாலினும் இந்த அவலத்தை கவனிக்க மாட்டார்களா என மக்கள் கேள்வி. ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. பணம் வசூலிக்கும் கவுண்டர்களில் சீரமைப்பு பணி நடைபெறுவதால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் பலத்த காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் வெங்காய விலையை தொடர்ந்து கடும் உயர்வை சந்தித்த முருங்கைக்காய். கோயம்பேடு சந்தையில் 10 நாட்களுக்கு முன்பு கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் தற்போது 250 ரூபாயாக உயர்வு. ஆசிய கோப்பை போட்டிகளை ஒளிபரப்பும் உரிமையை கைப்பற்றியது சோனி நிறுவனம். 2031 வரை நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை போட்டிகளை ஒளிபரப்ப 1400 கோடி ரூபாய் செலுத்தி உரிமம் பெற்றதாக அறிவிப்பு.